இந்தியா கட்டண டிவியிலிருந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங்க்கு மாறும்போது டாடா பிளே மற்றும் ஏர்டெல் டிஜிட்டல் ரெண்டும் சேர்ந்து பங்கு பரிமாற்றம் மூலமா ஒன்றிணைக்க உள்ளதாகவும் அதுல ஏர்டெல் பெரும்பான்மையான பங்குகளை வாங்குவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ரூபாய் 6000 முதல் 7000 கோடி மதிப்புள்ள இந்த ஒப்பந்தம் ஏர்டெல் உடைய தொலைத்தொடர்பு, பிராட்பேண்ட் மற்றும் டிடிஹெச் சேவைகளுடைய தொகுக்கப்பட்ட சலுகைகளை மேம்படுத்துவதை நோக்கமா வச்சிருக்கு. இந்தியாவில் கட்டண தொலைக்காட்சி அமைப்பிலிருந்து டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங்க்கு கஸ்டமர்ஸ்லாம் மாறிட்டு வரதால டாடா மற்றும் பாரதி குழுக்கள் பங்கு பரிமாற்றம் மூலமா இந்த இணைப்பை அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்ல வெளியான ஒரு அறிக்கையின்படி டாடா பிளே மற்றும் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி அதிகமான நுகர்வோர் பாரம்பரியத்திலிருந்து மாறிட்டு வருவதால இந்த இணைப்பு திட்டத்தோட தயாரா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை ஏர்டெலுக்கு பயனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல் அதோடைய மொபைல் அல்லாத வருவாயை அதிகரிக்க தொலைத்தொடர்பு, பிராட்பேண்ட் மற்றும் டிடிஹெச் சேவைகளுடைய கலவையை வழங்குவதன் மூலமா உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இணைக்கப்பட்ட இந்த நிறுவனத்துல ஏர்டெல் 50% அதிகமான பங்குகளை வச்சிருக்கும் அப்படின்னும் வால்ட் டிஸ்னி உட்பட டாடா பிளே உடைய தற்போதைய பங்குதாரர்கள் 45 முதல் 48% சிறுபான்மை பங்குகளை தக்க வச்சுக்குவாங்க அப்படின்னு அறிக்கையில மேற்கோள் காட்டப்பட்டுள்ள வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதுக்கு முன்னாடி டாடா ஸ்கை அப்படின்னு அழைக்கப்பட்ட டாடா பிளே ஆரம்பத்துல ரூபர்ட் முர்டாக் உடைய நியூஸ் கார்ப் நிறுவனத்தோட கூட்டு முயற்சியா இருந்துச்சு. இருந்தாலும் 2019ஆம் ஆண்டுல தி வால்ட் டிஸ்னி நிறுவனம் 21ஆம் நூற்றாண்டு ஃபாக்ஸை கையகப்படுத்தியதை தொடர்ந்து டிஸ்னி அந்த பங்கை பெற்றாங்க. இது நிறைவடைஞ்சிச்சு அப்படின்னா 2016ஆம் ஆண்டுல டிஷ் டிவி மற்றும் வீடியோகான் டிடிஹெச் ஒருங்கிணைப்புக்கு பிறகு இந்தியாவுடைய டிடிஹெச் துறையில இரண்டாவது பெரிய இணைப்பா இதுதான் இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டிஸ்னி ஆகியவை ஸ்டார் இந்தியா மற்றும் வியோகாம் 18 இணைத்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊடக மற்றும் பொழுதுபோக்கு நிறுவனமான ஜியோ ஸ்டாரை உருவாக்கும் பணியில ஈடுபட்டுள்ள நேரத்துல இந்த ஒப்பந்தம் வந்திருக்கு. இது 2025ஆம் நிதியாண்டுல தோராயமா 26,000 கோடி வருவாய் ஈட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எக்கனாமிக் டைம்ஸ் உடைய வட்டாரங்களின்படி இரு நிறுவனங்களும் வரும் நாட்கள்ல ஒரு பிணைப்பு இல்லாத ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க அப்படின்னும் முறையான உரிய விடாமுயற்சி செயல்முறை பின்பற்றப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இரு தரப்பினரும் பல மாதங்களா இதை பற்றி விவாதித்து வருவதால மீதமுள்ள சிக்கல்களை தவிர்த்து அவங்க விரைவா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் கட்டண தொலைக்காட்சி சந்தை சுருங்கி வருவதால ஸ்ட்ரீமிங் சேவைகள் மற்றும் பொது ஒளிபரப்பாளரான பிரசாந்த் பாரதி நடத்தும் இலவச டிடிஹெச் தளமான டிடி ஃப்ரீ டிஷ் ஆகியவற்றின் எழுச்சியால இந்த இணைப்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தொழில்துறை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கிய ஒளிபரப்பாளர்கள் அவங்களுடைய ஹிந்தி பொது பொழுதுபோக்கு சேனல்களை டிடி ஃப்ரீ டிஷ்ல கிடைக்க செஞ்சாங்க அப்படின்னா கட்டண தொலைக்காட்சி சந்தாதாரர்களுடைய எண்ணிக்கை சமீபத்திய ஆண்டுகள்ல 120 பில்லியன்ல இருந்து 84 பில்லியனா குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2024ஆம் ஆண்டுல இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அறிக்கைப்படி கட்டண டிடிஹெச் சந்தாக்கள்ல நிலையான சரிவை வெளிப்படுத்தியிருக்கு. 2021ஆம் நிதியாண்டுல 70 பில்லியன்ல இருந்து 2024ஆம் நிதியாண்டுல 62 பில்லியனா குறைஞ்சிருக்கு. அதுவும் செப்டம்பர் 2024ஆம் நிதியாண்டுல இந்த எண்ணிக்கையும் 60 பில்லியனா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜியோ ஸ்டார் உடைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல லைவ் ஸ்போர்ட்ஸை கட்டண சுவருக்கு பின்னால் வச்சிருக்கும் இந்த முடிவு பிரீமியம் உள்ளடக்கத்தை தேடும் சில வாடிக்கையாளர்களை டிடிஹெச் ஆபரேட்டர்கள் தக்க வச்சுக்க உதவும் அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க.